காலை வணக்கம். காலை வணக்கம். பெருமாள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வெரி குட். அதாவது உங்களை பார்க்கும்போது மனசில் எப்பயுமே ஒரு சந்தோஷம் இருக்கும். அது சில பேரை பார்க்கும்போது தான் அந்த சந்தோஷம் வெளிப்படுகிறது. சில பேரை பார்க்கும்போது ஏண்டா பார்த்தோம்னு இருக்கும். ஆனால் அதுக்கு காரணம் வந்து என்னென்னா உங்கள் மனசு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு வெள்ளை மனதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளை தாமரையில் எப்படி சுவாமி விட்டுருக்காங்களோ அதுமாதிரி உங்கள் மனசு ஒரு வெள்ளை மனது. நீங்கள் போட்டிருக்கும் ஆடையும் அதே மாதிரி எப்பயுமே வெள்ளையாக தான் இருக்கும். தூய்மையின் நிறம் அப்படின்னா மனசு, உடம்பு, ஆடை எல்லாமே தூய்மையாக இருக்கணும். அதுதான் வள்ளலாரும் இந்த உலகத்துக்கு எடுத்து காமிச்சார். நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு தோட்டத்தை இங்கே அழகாக அமைச்சிருக்கீங்க. இந்த தோட்டத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்கள். என்னென்னலாம் பயிரிட்டுருக்கீங்க? புடலங்காய், முருங்கைக்காய், பேர்க்கங்காய், சுண்டைக்காய், பூசணிக்காய். இதில் என்ன ஒரு சிறப்புன்னா, இந்த ஒரு விஷயத்தில் இந்த பதிலில் என்ன சிறப்புன்னா, எல்லாமே காய் காய் காயின்னு ரொம்ப கண்ணதாசனுடைய ஒரு பாடல் கேட்குற மாதிரி இருந்தது என் காதுக்கு. அத்திக்காய் காய் காய் அலங்காய் அந்த பாடல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அழகாக சொன்னீங்க பதில். இதில் வந்து ஒரு சில செடிகள்லாம் இங்கே நிறைய முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த கோரை புற்கள்ல இருந்து அதுக்கப்புறம் ஒரு சில செடிகள்லாம் என் கண்ணுக்கு படுது. இந்த செடி பேர் என்ன? இந்த செடி இது வந்து இங்கே ஒரு செடி இருக்கு. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த செடி இது வந்து குப்பை மேனின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். குப்பை மேனி. அதான். இப்போதான் நான் நினச்சேன், ஞாபகம் வந்தது. ஓகே, பரவாயில்ல. அது வந்து பார்க்கறதுக்கு புளிய மர செடி மாதிரி தெரியுது. புளிய மரத்தில் அப்படி தான் ஆரம்பிக்கும் செடி. இது என்ன கீரை? இது பொன்னாங்கண்ணி கீரை மாதிரி. இது அந்த மாதிரி கீரை வகைகள்ல இருக்கு. இங்கே நீங்கள் கீரை தோட்டம் கூட வைக்கலாம் கொஞ்சம் சின்னதாக. இல்லை, நாளைக்கு இல்லை. அந்த கீரை வந்து விதை வாங்கிட்டோம்னா நான் வேணா விதை வாங்கி கொடுத்துட்றேன். அரைக்கீரை அதெல்லாம் ஒரு செக்ஷனில் நீங்கள் போட்டுறீங்களா? இல்லை, மொத்தம் அது டக்குன்னு விளைஞ்சிடும் இந்த மழை காலத்தில். இல்லை, மொத்தமாக எடுத்துடுறேன். எடுத்துட்டு அதுக்கு பிற்பாடு அது என்ன விதையோ அது விதைச்சி அதுக்கேற்ற மாதிரி பயிர் வச்சு. முக்கியமாக கீரையும் இந்த காய்கறிகள் ஆல்ரெடி போட்டுட்டீங்க. கீரையை போட்டுட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சின்ன செக்ஷனில் கீரையை போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம ஜம்முன்னு நம்ம கீரை சாம்பார், கீரை பொரியெல்லாம் சாப்பிட்லாம். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த கீரை விதையை நம்ம இமீடியட்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம். திருச்சிற்றம்பலம். உங்களை எப்பயுமே சந்திக்கிறதுல எப்பயுமே ஒரு பேர் மகிழ்வு தான். பாருங்க, அந்த சிரிப்பு கள்ளமில்லா சிரிப்புன்னு சொல்லுவாங்க. அதை ஒன்று கண்ண பரமாத்மாட்ட பார்ப்பேன். அதுக்கடுத்து நான் உண்மையை சொல்கிறேன், உங்கள்கிட்ட தான் பார்க்குறேன் நான். ஐ ரியலி தேங்க் காட் introducing such a nice person in Metro Nagar.